வணக்கங்க. இன்னைக்கு பீஸ் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் தண்ணியில பிரியாணி அரிசியை கழுவி ஊற போட்டுக்கணும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஸ்டார் எடுத்து வச்சுக்கோங்க. பட்டாணி எடுத்துக்கோங்க. புதினா, கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனை வச்சிருக்கேன். அது காஞ்சதும் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் பட்டை, லவங்கம், ஸ்டார் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பொரிஞ்சதும் வெங்காயம், பிரிஞ்சி இலை போட்டுருங்க. போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். செவக்க வதக்க வேணாம், லேசாக வதங்கினா போதும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா பொரியட்டும். வதங்கி வந்ததும் பட்டாணி சேர்த்துக்குங்க. பட்டாணி போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. தக்காளி சேர்த்துக்குங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். புதினா, கொத்தமல்லியும் போட்டுக்குங்க. இப்போ கொஞ்சம் லேசாக வதங்கியதும் புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. எல்லாத்தையும் கலந்து விடுங்க நல்லா. கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க. இப்போ கொஞ்சமாக சேர்த்துங்க. ஆனால் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து வரணும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்துருங்க. கொஞ்சம் நல்லா எல்லாமே வதங்கியிருக்கும். தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிடுச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுருங்க தேவையான அளவு. இப்போ கொஞ்சம் தயிர் சேர்த்துருங்க. ஒரு கப்பு வச்சிருக்கேன், தயிர் சேர்த்துங்க. நான் முதல்ல சொல்ல மறந்துட்டேன், தயிர் சேர்த்துங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சிருங்க. கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தேங்காய் பால் ஊற்றணும். நான் 1 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன், அதனால 3 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றுறேன். இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துருங்க. கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வைங்க. இந்த கொதி வந்திருக்கு. அரிசியை சேர்த்துடலாம். கொஞ்சம் லேசாக கலந்து விட்டுருங்க. மூடி போட்டு மூடிடலாம். 20 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் மூடி திறந்து விட்டுருங்க. நல்லா வெந்து இருக்கும். நல்லா நைஸா இருக்கு பாருங்க. நீட் நீட்டா இருக்கு அரிசி எல்லாம். நல்லா எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கொத்தமல்லி, புதினாவை தூவிடுங்க. சுவையான பீஸ் புலாவ் ரெடி.